சடலங்களின் மீது ஏறி நான் இந்த மண்ணை ஆள வேண்டுமா? என் உறவுகளை கொன்று கிடைக்கும் இந்த வெற்றி எனக்கு வேண்டாம். வேண்டாம் கிருஷ்ணா, எனக்கு அமைதிதான் வேண்டும். மோட்ச ஏகாதசியில் சொல்லப்பட்ட இந்த கீதா உபதேசம் உலக அசைவுகளை ஒரு கணம் நிறுத்தி கடவுள் மனிதனுக்கு சொன்ன நீதி இது. அர்ஜுனா, நாசத்தின் வேர் 4 பக்கமும் சூழ்ந்துள்ளது. உன் தலைமையில் தர்ம யுத்தம் தொடங்க உள்ளது. இந்த இக்கட்டான தருணத்தில் எங்கிருந்து இந்த மனச்சோர்வை பெற்றாய்? இப்படியான நாளாந்தரமான உணர்ச்சிகளை எப்படி உன் இதயத்தில் நுழைய விட்டாய்? ஞானியரும் யோகியரும் இப்படி உன்னைப் போல் சோர்வதில்லை. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் யுத்தம் மூண்டுள்ளது. இக்கணம் நீ இப்படி சஞ்சலமுற்று இருப்பது நல்லதல்ல. அது உன்னை புகழின் உச்சியிலிருந்து வீழ்த்திவிடும். உனது வீழ்ச்சிக்கு நீயே காரணமாகிவிடாதே. உன் இதயத்தை பற்றியிருக்கும் கலக்கத்தை துறந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாக. என்னால் எப்படி யுத்தத்திற்கு ஆயத்தமாக முடியும் கிருஷ்ணா? இந்த யுத்தம் என் தாத்தா பீஷ்மாச்சாரியாருக்கு எதிரானதல்லவா? என் குலகுருக்களான துரோணாச்சாரியாருக்கும் கிருபாச்சாரியாருக்கும் எதிரானதல்லவா? என் சகோதரர்களுக்கும் எதிரானது. யார் மார் மீது நான் தவிழ்ந்தேனோ அவர்களை நான் கொல்ல வேண்டுமா? யார் என்னை சிறந்த வில்லாளியாக உருவாக்கினார்களோ அவர்களின் மார்பை என்னுடைய அம்பு துளைக்க வேண்டுமா? ஆகவே என்னால் யுத்தம் செய்ய இயலாது. அப்படி நான் என் உறவுகளுக்கு எதிராக யுத்தம் செய்தால் அது என்னை பாவக்குழியில் இட்டுவிடுமோ என்று என் உள்மனது அஞ்சுகிறது. மீள முடியாத துக்கத்தில் நான் உழல்வேன் என்று என் மனம் அஞ்சுகிறது. என் உறவுகளின் ரத்தத்தை ருசித்து கிடைக்கும் இந்த வெற்றி எனக்கு வேண்டாம் கிருஷ்ணா. என்னால் யுத்தம் செய்ய முடியாது. நான் யுத்தம் செய்ய மாட்டேன். பார்த்தா, நீ ஞானிகளைப் போலவும் யாவும் அறிந்த விவேகிகளைப் போலவும் பேசுகிறாய். ஆனால் உன் பேச்சில் ஞானமும் இல்லை, விவேகமும் இல்லை. ஞானியர்கள் பிறப்பைக் கண்டு மகிழ்வதில்லை, மரணத்தைக் கண்டு அழுவதும் இல்லை. பிறப்பும் இறப்பும் மாயை. கிருஷ்ணா, நீ கூறுவது எனக்கு சரிவர விளங்கவில்லையே. அர்ஜுனா, மனிதனின் உடலே மரணத்தை தழுவுகிறது.